வணக்கம், வெல்கம் டு சாரதா கைவண்ணம். இன்றைக்கி சாரதா கைவண்ணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீஹூன் கோரிங். இன்றைக்கு நான் சிம்பிளான ஒரு பீஹூன் கோரிங் தான் செய்ய போகிறேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு வெங்காய பூண்டு கொஞ்சம் நான் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். பிறகு மிளகாய் நம்ம அரைச்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஃப்ரீஸ் பண்ண மிளகாய். ஸோ கொஞ்சமாக இந்த மிளகாய் எண்ணெயில் நல்லா வறுபட்ட பிறகு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சுகர் ஆட் பண்ண கையோட கொஞ்சமாக சோயா சாஸ், அது சால்ட்டி சோயா சாஸ். வெட்டி வச்ச கொஞ்சமான சிக்கன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். பிறகு சொத்தோங், பிறகு உடாங் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சொத்தோங் உடாங் நல்லா இந்த சாந்திலே நல்லா கலந்து ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த கீரையோட தண்டு பகுதி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் பீஹூன் ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி தண்ணியில் முன்னையே கொஞ்சமாக ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பீஹூன் பேனில் போட்டுட்டு உப்பு சோயா சாஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் டார்க் சோயா சாஸ் அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அதோடு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டேன். ரொம்ப சில்லி சாஸ் ஆட் பண்ணாலும் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பீஹூன் உடையாமல் இன்றைக்கி நான் கோரிங் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியிலே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த இலைப்பகுதியை வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச கொஞ்சம் தவுகியாக இருந்துச்சு, அதுவும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலி நம்மளோட பீஹூன் கோரிங் ஒரு நல்லபடியாக சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். சிலர் வேறு மாதிரி செய்வாங்க பீஹூன் கோரிங். இது சாரதா ஸ்டைல். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. டீ டைமுக்கு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம செய்யலாம். ஸோ மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். என்னோடய குட்டி பாப்பா அவங்க அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்க.